ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணும்போது டீ காஃபி குடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நான் அதுக்கு பார்த்தீங்கன்னா கமெண்ட்லேயே ஆன்சர் பண்ணியிருப்பேன், நிறைய வீடியோலையுமே பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். பட் இருந்துமே பார்த்தீங்க அப்படின்னா டீ காஃபி குடிக்காமல் இருக்க முடியாதக்கா, குடிக்கணும்க்கா, குடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. டீ காஃபிக்கு பதிலாக நீங்கள் இந்த டீயை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களோட வெயிட் லாஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். அதே சமயம் உங்களுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் பார்த்திங்கன்னா கிடைக்கும்னு சொல்லலாம். இந்த டீ வெயிட் லாஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் குடிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. யார் வேணாலும் இந்த டீயை குடிக்கலாம். ஈவன் தைராய்டு, பிசிஓடி, ஹார்மோன் இன்பேலன்ஸ் இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா குடிக்கலாம். சர்க்கரை நோய் இருந்ததுனாலும் தாராளமாக குடிச்சிட்டு வரலாம். இது நீங்கள் குடிக்கிறது மூலயமா உங்கள் உடம்புல ரத்தத்தோட அளவு கம்மியாக இருந்தது அப்படின்னா அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா இந்த டீ குடிச்சிட்டு வரலாம். ஹீமோக்ளோபின் லெவல் இந்த டீ குடிக்கிறது மூலமா அதிக அளவில் இன்க்ரீஸ் ஆகுங்க. இப்போ நம்ம இந்த டீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா தேவைப்படக்கூடிய பொருட்களுமே ரொம்ப கம்மி தான். ஸோ இந்த டீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐக்கானை டேப் பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்போ தான் நான் எப்போல்லாம் நியூ வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் அப்போல்லாம் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம டீ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். டீ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது போல் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க, இல்லைனா ஒரு பேன் வச்சுக்கோங்க. அந்த பாத்திரத்தில் ஒரு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி நல்லா சூடாகணும். தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜ் வரும்போது தான் நம்ம இதில் பொருட்கள்லாம் சேர்க்க போகிறோம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பொருட்கள் சேர்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்க போகிறது முருங்கைக்கீரை இருக்கு இல்லையா, அந்த முருங்கைக்கீரை தாங்க சேர்க்க போகிறோம். முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா நம்மளோட வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஆப்டான ஒரு பொருள்னு சொல்லலாம். அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை டீ எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். தண்ணி பார்த்திங்கன்னா இப்போ பாயிலிங் கன்சிஸ்டன்சிக்கு வரப்போகுது. லைட்டாக பபுள்ஸ் க்ரியேட் ஆகுது. இந்த டைமிங்கில் பார்த்திங்கன்னா நான் இதில் 1/4 சிட்டிகை அளவுக்கு சீரகம் இருக்கு இல்லையா, அது ஆட் பண்ணுறேன். 1/4 சிட்டிகைனா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுங்கள் போதும். சீரகம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சேர்க்கணும். இன்றைக்கி நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களுமே பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ஆப்டாக இருக்கும், அதனால தான் சேர்த்துருக்கோம். எந்த பொருட்களையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. சீரகம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோவும் இருக்குது நம்ம சேனலில். முடிஞ்சால் அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு இருக்கு இல்லையா, அந்த மிளகு சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரே ஒரு கிராம்பு மட்டும் நான் சேர்த்துருக்கேன். அடுத்து நான் சேர்க்க போகிறது பட்டை சேர்க்க போகிறேன். நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பட்டை இருக்குது பாருங்கள், அந்த பட்டை தாங்க சேர்க்க போகிறேன். ஒரு சிறு துண்டு அளவு எடுத்துக்கிட்டால் போதும். அந்த பட்டையை சின்ன சின்னதாக கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த ட்ரிங்க் நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களோட மெட்டபாலிசம் லெவல் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு நமக்கு ஃபேட்டாக போய் கன்வெர்ட் ஆகாமல் நம்மளோட பாடிக்கு தேவையான எனர்ஜியாக பார்த்திங்கன்னா கன்வெர்ட் ஆகும். மெட்டபாலிசம் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருந்தது அப்படின்னாலே நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு எனர்ஜியாக தான் மாறும், ஃபேட்டாக போய் கன்வெர்ட் ஆகாது. இந்த கான்செப்டில் தான் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் எல்லாமே நடக்குதுங்க. இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு சூப்பராக பார்த்திங்கன்னா உங்கள் வெயிட்டை மெயின்டைன் பண்ணி கொண்டு போக முடியும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்க போகுது. இந்த ஸ்டேஜில் தான் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை நீங்கள் சேர்க்கணும். நம்ம முன்னாடி சேர்த்துருந்தோம் இல்லையா, அந்த பொருட்கள் சேர்த்தோடனே தண்ணியோட கலர் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு எல்லோ கலரில் வந்திருக்கும். முருங்கைக்கீரை சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லைட் க்ரீன் கலரில் இந்த டீ கிடைக்கும். முருங்கைக்கீரை எவ்வளோ வேணாலும் சேர்க்கலாம், இவ்வளோ தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதளவுக்கு சேர்த்துக்கோங்க. மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 2 கொத்து அளவுக்கு முருங்கைக்கீரை பிச்சு ஒரு டைம் ட்ரிங்க் பண்ணும்போது நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. முருங்கைக்கீரை சேர்த்துட்டு இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கொதி மட்டும்தான் நம்ம விடணும். அதுக்கு மேலே இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கக்கூடாது. மேக்ஸிமம் ஒரு கொதி தாங்க. ஒரு கொதி கொதித்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ பார்த்திங்கன்னா கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி வைக்க போகிறேன். நமக்கு பார்த்திங்கன்னா கொதிக்க கொதிக்க இருக்கு இல்லையா, இதை நான் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு நம்ம குடிக்கக்கூடிய சூடு இருக்கு இல்லையா, டீ காஃபிலாம் எப்படி குடிப்போம் அந்த சூடு வர வரைக்கும் இதை மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இன்னும் விளக்கமாக எப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணணும்னு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம போட்ட கீரை இருக்குது பார்த்திங்களா, அது பச்சை கலரில் இருக்கும். இப்போ பாருங்கள் கீரையோட நிறம் நல்ல ஒரு பாட்டில் க்ரீன் கலரில் வந்திருக்கு. இந்த மாதிரி கீரை நிறம் மாறினோடனே பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி போட்டு நான் சொன்ன மாதிரி மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நம்மளோட சேனல்லே பார்த்திங்கன்னா என்னோட டெலிவரி ஸ்டோரி நான் அப்லோட் பண்ணியிருப்பேன்.
அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். எனக்கு வந்து டெலிவரி டைமிங்கில் ஹீமோக்ளோபின் லெவல் வந்து கம்மியாக இருந்தது. என்னை டாக்டர் வந்து இன்ஜெக்ஷன் போட்டுக்க சொன்னாங்க. பட் நான் வந்து ஃபுட்டு மூலியமாகவே பார்த்தீங்கன்னா என்னோடய ஹீமோக்ளோபின் அளவை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு நான் என்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறதையும் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து நான் சொல்லியிருப்பேன், முருங்கைக்கீரை சூப் வந்து நான் டெய்லி எடுத்துக்கிட்டேன். அதனால தான் எனக்கு ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருப்பேன். நிறைய பேர் வந்து சூப்பு வந்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து டீ வந்து ப்ரிப்பேர் ஆகிருக்கும். இப்போ நம்ம இதில் சேர்த்து இந்த பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிக்கலாம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டீ மட்டும்தான் குடிக்க போகிறோம். டீயை வந்து எப்படி குடிக்கணும், எப்போ குடிக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை டீ வந்து நமக்கு ரெடியாக இருக்குது இல்லையா? இந்த டீயை வந்து 3 வேளையும் நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க. அதாவது நம்ம வந்து காலை, மதியம், இரவு அப்படிங்கிற வரையில் சாப்பிடுவோம். காலை உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த டீயை வந்து எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் இந்த டீ குடிச்சிட்டு 45 மினிட்ஸ் கழித்து உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், டின்னராக இருக்கட்டும், லஞ்சாக இருக்கட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்படி நீங்கள் ஒரு 15 டேஸ் மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்களேன். கண்டிப்பாக உங்களோட வெயிட்டில் வந்து நல்ல சேஞ்சஸ் தெரியும். கூட இன்னும் ஒரு 15 நாள் விட்டு ஒரு மாதம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் வெயிட்டை வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குறைஞ்சிருக்குங்க. ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டீ. நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க வெயிட் லாஸ் டைமில் பால் கலந்த டீ காஃபி குடிக்கலாமான்னு சொல்லிட்டு. நான் வந்து எப்பயுமே சொல்லுவேன், வெயிட் லாஸ் பண்ணும்போது டீ காஃபி அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு. க்ரீன் டீ, பிளாக் காஃபி இதெல்லாம் ஓகே. பால் கலந்து நம்ம வந்து டீ காஃபி எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி ஒயிட் சுகரும் நம்ம ஆட் பண்ணக்கூடாது. இந்த டீயில் வந்து டேஸ்ட்டுக்கு வந்து ஏதாவது சேர்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஹனி ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுங்கள். எனக்கு ஸ்வீட் வேண்டாம், நான் வந்து சால்ட்டு சேர்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக சால்ட்டு சேர்த்து குடிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வெயிட் லாஸ் டைமில் எடுத்துக்கக்கூடிய டீங்க, முருங்கைக்கீரை டீ. ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, உங்களோட வெயிட் லாஸ்க்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் தொடர்ந்து ஒரு மாதத்துக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களே திரும்ப வந்து கமெண்ட்டில் வந்து சொல்வீங்க நல்ல பாசிட்டிவான ஒரு கமெண்ட்ஸு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.